பொள்ளாச்சி வழக்குல ஒரு 6 ஆண்டுகள் அளவுல வழக்கு நடந்துச்சு. இதுல வெறும் 5 மாதத்துல முடிவு வருதே. பொள்ளாச்சி வழக்கு அரசியல் சதி பின்னப்பட்டிருந்தது. அதுல வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இந்த அதிமுக அவங்க நிறைய போராட்டம், இது வந்து அவங்களுக்கு வந்து வெறுவாயை மெல்றவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. எது வந்து எதை சாப்பிட்டா பித்தம் தெளின்ற மாதிரி அவங்க எதுக்கெடுத்தாலும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஸ்கோர் பண்ணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வந்து யார் அந்த சாருன்னு கேட்கறது, அதுக்கு பின்னும்புல இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அதான் சிம்பிளாக போச்சு. இப்போது இந்த எஃப்ஐஆர் கசிய விட்டதே வந்து இப்போ நேஷனல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் NIC தான் வந்து கசிய விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு காரணம்னு விஜய் கூட தவறு. அதாவது வந்து இவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாம இருக்காங்க. அதாவது அவங்க ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்திய தண்டனை சட்டம் அப்படின்ற பேரை வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க வந்து வெள்ளைக்காரங்க கொண்டு வந்த சட்டமா இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட்ல மாத்தினாங்க. அந்த மொழி மாற்றம் பண்ணாங்க. அதாவது வந்து மாப்பிள்ளாவோட நான் போட்டிருக்க சட்டை என்னதுன்ற மாதிரி இந்த பண்ணிட்டாங்க. பிஜேபி என்ன பண்ணிடுச்சு, அவங்க சொல்லியிருக்க சட்டத்தில் உள்ள உள்ளடக்கங்கள் எல்லாம் வந்து வெள்ளைக்காரன் வச்சது தான். அது பாருங்க இந்தியன் பீனல் கூட தான் இருக்கு. பேர் மட்டும் மாத்திட்டாங்க அவங்க. அந்த பேரை மாற்றினது விளைவா வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து யார் எழுதியிருக்கான NICயோட ரீஜனல் ஆஃபீஸ் வந்து தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி வந்து IPC வந்து BNS மாத்தினதுல ஏதோ தவறு நடந்து போய் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பர்லாம் யாரோட ஃபோன் நம்பர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த மினிஸ்ட்ரியோட வேலை செய்கிறவங்களோட ஃபோன் நம்பரை அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் பயன்படுத்தினதா சொல்றாங்க. டவுன்லோட் பண்றதுக்கு பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. இல்ல இது வந்து அவங்களே அந்த அரசு தரப்பு அந்த சென்ட்ரல் கவர்மெண்டே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வந்து BNSல இருந்து IPCயை வந்து BNS மாத்தினதோட விளைவாதான் இது மாதிரி வந்து கசிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.